Welcome to my channel Happy Nest. அஞ்சரைப்பட்டி எடுத்து கழுவி 1 மாதம் ஆச்சுங்க. அதனால் காலையில் டிஃபன் செய்யறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக கொட்டி வச்சாச்சு. இப்போ டிஃபன் செய்ய ஆரம்பிக்கலாம். பொதுவாக சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இட்லி சாப்பிடணுன்னா எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இட்லி யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு நம்ம வேறு மாதிரி பண்ணலாங்க. இன்றைக்கி மினி இட்லி தான் ஃப்ரை பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிடலான்னு இருக்கோம். இட்லி வேகிறதுக்குள்ளார அதுக்கு தேவையான பொருளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருள் துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு, சீரகம் மிளகு 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் மொத்தமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி வெந்த உடனே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லித்தூள் வேணும்னா காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு பெரட்டி அது கூட இட்லி எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிச்ச இந்த பொடி மினி இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இட்லியை பரட்டி எடுத்துக்கலாங்க. அப்புறம் அதுக்கு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே தேவையே இருக்காது. ஏன்னா ஃப்ரை பண்ணனால அதுக்கு சட்னி மட்டும் வேணும்னா எடுத்துக்கலாங்க. தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி அது கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பெரியவங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.